கட்டின மனைவி வந்து தவிக்க விட்டுட்டு நடிகை கூட ஒரே கார்ல ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு 51 வயசுல வராரு. எப்படி சார் வரவேற்கிறீங்க? அது தப்புன்னு கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போவாங்க. நம்ம வீட்டுல ஆண்களோ பெண்களோ ஒரு பெண் தோழி கூடயோ ஆண் தோழி கூடயோ நான் போறேனே, நான் ஒரே கார்ல நான் என் வைஃப் விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறேனே. பெண்கள் போலாமே, தப்புன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் போலாமே. கண்டிப்பா விஜய் ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி விஜய் தான் வரணும். வேற யாரும் ஓட்டு போடாதீங்க. இந்த வாட்டி தமிழ்நாட்டுல விஜய் தான். இவங்க பண்ணாது பண்ணுவாரு. என்ன சார் பண்ணுவாங்க? சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம் பிரதர். ஒரு 5 விஷயம் சொல்லுங்க. எஜுகேஷன் ஃப்ரீயா பண்ணுவாரு. எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவங்க சொந்தமா காலேஜ் வச்சிருக்காங்களே, ஹிந்தி ஒழிக்கணும்ன்றாங்க. இவங்க வச்ச ஸ்கூல் ஃபுல்லாவே, இங்க வச்ச எல்லா ஸ்கூல்ஸ் ஃபுல்லாவே காசு கொடுத்து எல்லா ஸ்கூலும் ஹிந்தி ஒழிக்கிற பேர் வெளியே சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல ஏந்தி வச்சுக்கிறாங்க. அவங்க வச்ச ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுமே சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? அந்த ஸ்கூல்ல எல்லா லாங்குவேஜ் வச்சுக்கிறாங்க. ஹிந்தி ஒழிக்கணும்னு சொல்றாங்க தவிர அதில் நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பேர் மக்கள் ஏமாத்துக்காக ஹிந்தி ஒழிக்கணும்னு சொல்றாங்க. தளபதி ஹிந்தி ஒழிப்பாரா? ஒழிக்க தேவையில்லைங்க. ஒரு லாங்குவேஜ் ஒழிக்க தேவையில்லை. நம்ம தமிழ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் வரணும், அதுவும் இருக்கணும். இல்ல சார், தளபதி வந்து அதுக்கு ஒரு சேஞ்ச் வருமா? மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஒரே நாள் நடக்காது, ஆனா நடக்கும். அப்புறம் ஏன் சார் விஜய் வித்தியாசம்ல ஹிந்தியை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா வச்சிருக்காரு விஜயோட ஸ்கூல்ல? இந்த குடிக்கிறாங்க பாத்தீங்களா? இங்க பாரு 12 மணிக்கு வைன் ஷாப் ஓபன் பண்றாங்க. நைட் 10-11 மணிக்கு வைன் ஷாப் இருக்கு. பிளாக்ல விற்கிறாங்க. பேருக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சரக்கு கிடைக்குது. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? காந்தி சரக்கு கிடைக்குதே இல்லையா? நீங்க சொல்லுங்க. கிடைக்குது இல்லையா? எப்படி கிடைக்குது? எல்லாமே ட்ரக்ஸ் எது வலிக்கணும். மூணாவது சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவை அழைத்துட்டு ஒரு திருமணத்துக்கு போயிருப்பாரு. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க மனைவி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது தப்பு ஒன்றும் கிடையாது சார். அவங்க ஆக்டர்ஸ் 2 பேரும் ஒண்ணா வராங்க, பேசுறாங்க, போறாங்க. அதை வச்சுட்டு அவங்க டைவர்ஸ் பண்றது வந்து பழைய எப்பத்துல இருந்தே போட்டாங்க கோர்ட்ல கேஸ். அது இதுக்கு சம்பந்தமே கிடையாது. வேணுமனே கவர்மெண்ட் இந்த வெளியே எடுத்து வராங்க. கண்டிப்பா இந்த வாட்டி தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும். அது காரணம் விஜயா இருக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்து ஓட்டு போட்டு 2 பேருமே சொல்ல போன வேஸ்ட். வெறும் ட்ரக்ஸ் யூஸ் பண்றது டிஎம்கே, ஏடிஎம்கே 10 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. எதுவுமே எல்லாமே வேஸ்ட். உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு மாற்றம் வேணும். சென்ட்ரல்ல பிஜேபி எப்படியோ தமிழ்நாடுல டிவிக்கு தான் வரணும். 1000 என்ன சொல்லுங்க சார்? கட்டின மனைவியை வந்து தவிக்க விட்டுட்டு நடிகை கூட ஒரே கார்ல ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு 51 வயசுல வராரு. எப்படி சார் வரவேற்கிறீங்க? அது தப்புன்னு கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போவாங்க. இது தப்புன்னு கிடையாது சார். நம்ம வீட்டுல ஆண்களோ பெண்களோ ஒரு பெண் தோழி கூடயோ ஆண் தோழி கூடயோ நான் போறேனே. நான் ஒரே கார்ல நான் என் வைஃப் விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறேனே. பெண்கள் போலாமே, தப்புன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் போலாமே, தப்புன்னு கிடையாது. பர்சனல் ஃளைட் போட்டு அனுப்பிச்சுடலாம். பர்சனல் ஃளைட்ல போலாங்க. கல்யாணத்துக்கு அவங்க இன்வைட் பண்ணாங்க, 2 பேரும் ஒண்ணா போனாங்க. இன்வைட் போனாங்க அவ்வளவுதான், தப்புன்னு கிடையாது. இதுல தப்பா பேசுறாங்க. பாக்குற கண்ணு 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா? முட்டாள் தான் அப்படி யோசிப்பாங்க. கண்டிப்பா விஜய் ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி விஜய் தான் வரணும். வேற யாரும் ஓட்டு போடாதீங்க. இந்த வாட்டி தமிழ்நாட்டுல விஜய் தான். நான் இந்த இவ்வளவு வருஷமா ஓட்டு போடுறேன். இப்ப மட்டும் கிடையாது, நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு வளரணும்னா கட்சி மாறணும். அதுக்கு விஜய் மட்டும் தான் வரும். விஜய் தான் சிஎம் ஆகணும். ஓகே, தேங்க்யூ. அவர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதாவது எப்போ ஒண்ணு மேல வரணும்னா ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டே இருப்பாங்க. சங்கீதா அவங்க டைவர்ஸ் பண்ணி அவங்க மியூச்சுவலா தான் போறாங்க. அதை பத்தி பேச விடாங்க. இப்ப விஜய் நல்லது செய்வாரு, அவர் ஓட்டு போடுங்க. என்ன சார் நல்லது செய்வாரு உங்களுடைய பார்வையில? இது வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல, நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, ஒண்ணுமே பண்ணலையே. விஜய் என்ன பண்ணுவாரு? அவங்க பண்ணாது இவர் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வைங்க, கண்டிப்பா பண்ணுவாரு. அவங்க சொல்றாங்கல்ல, ஒரு 10 கத்து விட்டுருக்காங்கல்ல, நான் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட அவர் பெட்டரா பண்ணுவாரு. சார் என்ன பண்ணுவாங்க நீங்க பார்த்து சொல்லுங்க. அந்த 10 கருத்தை. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ஃப்ரீயா பண்றாரு, மெடிக்கல் நல்லா பண்றாரு. எஜுகேஷன் மெடிக்கல் ஃபர்ஸ்ட் தரேன்னாரு. உண்மையில அரசியல்வாதியா இருந்தா சீமான் பத்தி வேணாம். இப்ப நீங்க கேட்கறேன் டிவி எது நான் சொல்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு யோசிக்கிற மைண்ட் இருந்தா, யங்ஸ்டரா இருந்தா தமிழ்நாடு வளரணும்னா டிவிக்கு மட்டும்தான் முடியும். ஏன் சொல்றேன்னா, நான் 87ல பிறந்தேன். இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து எல்லா டைப்ஸும் எல்லா ஊரும் நான் பார்த்துட்டேன். சும்மா ஊழலுக்காக எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் என் கூட சேர்த்துக்கிட்டு ஓட்டு போடுங்கன்றாங்க. மக்களை முட்டாளாக்குறாங்க. உண்மையிலேயே யோசிக்கிற மக்களா இருந்தா ஒரு மாற்றி வரணும். இப்போ 1947 இண்டிபெண்டன்ஸ் வந்தது. இது வரைக்கும் இந்தியா 2014 வரைக்கும் நம்ம எக்கனாமிக்ல 14-15 இடத்துல இருந்தோம். ஆனா பிஜேபி வந்த பிறகு 2014 அப்புறம் 25 வருஷத்துல 3வது இடத்து 4வது வரும். நெக்ஸ்ட் 2வது 3வது வருவோம். காரணம் ஆட்சி மாறணும் மட்டும்தான். நம்ம காங்கிரஸ் சேர்ந்து இவர்கள் ஜெயிச்சோமா? ஒண்ணுமே கிடையாது, வேஸ்ட். அதே மாதிரிதான் நான் சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. சும்மா வந்து ஏதோ ஒண்ணு பேசாதீங்க. நியூஸ் எல்லாருமே காசு கொடுத்தா மீடியா என்ன பண்றாங்க? அவங்க தூக்கி போறது. விஜய் த்ரிஷா வராங்க போறாங்க, அதையே நீங்க பெருசா ஆக்குறீங்க. இவ்வளவு வருஷமா படம் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போறாங்க, அது விட்டுருங்க. ஆட்சி மாறணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஆட்சி மாறணும். அப்பதான் நல்லா இருக்கும். வேற என்ன கேளுங்க. தளபதி என்ன சொல்றது? ஒரு 4 விஷயம் சொல்லுங்க மக்களுக்கு. தளபதி கொண்டு வருவாங்க.
தளபதி இருக்கிறது நல்லா தான் பண்ணுவாரு. என்ன சார் நம்பிக்கை தான். இவங்க என்ன பண்ணாங்க இவ்வளவு வருஷமா அது சொல்லுங்க. இது வரைக்கும் டிஎம்கே இருந்து என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? எந்த திட்டங்களுமே பண்ணதில்லை ஏடிஎம்கே டிஎம்கே. அவங்க சொந்த காசு ஒண்ணும் பண்ணலையே, மக்களோட காசு இன்னும் பண்ணா எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் அதிகமா இருக்கு. அது கம்மியா இருக்கா நீங்க சொல்லுங்க? எங்க பார்த்தாலும் வைன் ஷாப் இருக்கு, அது மூடினாங்களா? அதிகமா இருக்கு. ஸ்கூல் பஸ்ல இருந்து குடிக்கிறாங்க, அது கம்மி பண்ணாங்களா? எக்கச்சக்கமா எந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் லஞ்சம் வாங்குறாங்க, அது கம்மி பண்ணாங்களா? அது யாராவது நீங்க கேக்குறீங்களா? மீடியா இருக்கிறாங்க, காசு கொடுத்தா என்ன வேலை செய்யறாங்க. மீடியா இருக்குது எதுக்கு? மக்கள் நல்லது செய்யறதா இருக்கிறாங்க. உண்மையிலே மீடியா நல்லதா இருந்துச்சுன்னா, யோசிக்கிற மக்களா இருந்துச்சுன்னா, ஒரு கண்டிப்பா இந்த வாட்டி ஆட்சி மாறணும் தமிழ்நாட்டுல. வேற என்ன பேசணும் சொல்லுங்க? நீங்க நல்லா பேசுறீங்க. நான் பேசுறது விட்டுருங்க. எல்லாரும் மக்கள் இந்த மாதிரி பேசணும். பேசினாதான் ஓட்டு போடாதான் ஜெயிக்க வைக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க. மாற்றம் சார் வரும் விஜய் சார். இவங்க பண்ணாது பண்ணுவாரு. என்ன சார் பண்ணுவாங்க? சொல்லிட்டே இருக்கலாம் பிரதர். சார் ஒரு 5 விஷயம் சொல்லுங்க சார். எஜுகேஷன் ஃப்ரீயா பண்ணுவாரு. எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இவங்க சொந்தமா காலேஜ் வச்சிருக்காங்களா, ஹிந்தி ஒழிக்கணும்ன்றாங்க. இவங்க வச்ச ஸ்கூல் ஃபுல்லாவே, இங்க வச்ச எல்லா ஸ்கூல்ஸ் ஃபுல்லாவே காசு கொடுத்து எல்லா ஸ்கூலும் ஹிந்தி ஒழிக்கிற பேர் வெளியே சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் எல்லாம் ஏந்தி வச்சுக்கிறாங்க. அவங்க வச்ச ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுமே, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல எல்லா லாங்குவேஜ் வச்சுக்கிறாங்க. ஹிந்தியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க தவிர அதனால நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பேர் மக்கள் ஏமாத்துறதுக்காக ஹிந்தி ஒழிக்கணும்னு சொல்றாங்க. தளபதி வந்து ஹிந்தி ஒழிப்பாரா? ஒழிக்க தேவையில்லைங்க. ஒரு லாங்குவேஜ் ஒழிக்க தேவையில்லை. நம்ம தமிழ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் வரணும், அதுவும் இருக்கணும். இல்ல சார், இப்ப தளபதி வந்து அதுக்கு ஒரு சேஞ்ச் வருமா? மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஒரே நாள் நடக்காது, ஆனா நடக்கும். அப்புறம் ஏன் சார் விஜய் வித்யாசம்ல ஹிந்தியை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா வச்சிருக்காரு விஜயோட ஸ்கூல்ல? ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா சார்? சார் வேற ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மியா? நான் சொல்றது கரெக்ட் தான் சார். திமுக குற்றச்சாட்டு. நான் திமுக குற்றச்சாட்டு இல்ல, திமுக மட்டும் சொல்ல, ஏடிஎம்கேவும் சொல்றேன். ரெண்டு கட்சியுமே சொல்றேன், ரெண்டு ஸ்கூலுமே நான் சொல்றேன். ரெண்டு சொல்றேன். விஜய் ஸ்கூல்ல கிடையாது, எல்லா ஸ்கூல்லும் இருக்கு. எந்த ஸ்கூல் இல்ல சார்? எந்த ஸ்கூல் இல்ல சொல்லுங்க? நீங்க தான் சார் சொன்னீங்க, பிரச்சனையா சொன்னீங்க. தமிழ்நாடு தமிழ் ஃபர்ஸ்ட் சார். தமிழ் ஃபர்ஸ்ட் வளர்க்கணும். நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது ஹிந்தி இருக்கு, தப்பு ஒண்ணும் கிடையாது. தப்பு ஒண்ணும் கிடையாது, அதனால நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஹிந்தி இருக்கலாம். சரிங்க சார். அடுத்த விஷயம் சொல்லுங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயா பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் ஆனா கூட எல்லாமே பணம் வந்து மெடிக்கல் ரொம்ப அதிகமாகுது, அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். மூணாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது சார், பிரைவேட் எல்லாத்தையுமே சொல்றேன் சார். எல்லாத்தையும் எப்படி சார் ஃப்ரீயா கொடுக்க முடியும்? அவங்க பண்ணாது பண்ணுவாங்க சார். மூணாவது வந்து மெயினா சொல்றேன் பாருங்க சார். இந்த ட்ரக்ஸ் இந்த குடிக்கிறாங்க பாத்தீங்களா? இங்க பாரு 12 மணிக்கு வைன் ஷாப் ஓபன் பண்றாங்க, நைட்டு 10-11 மணிக்கு வைன் ஷாப் இருக்கு, பிளாக்ல விற்கிறாங்க. பேருக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சரக்கு கிடைக்குது. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? காந்தி சரக்கு கிடைக்குதே இல்லையா? நீங்க சொல்லுங்க, கிடைக்குது இல்லையா? எப்படி கிடைக்குது? எல்லாமே ட்ரக்ஸ். எது வலிக்கணும் மெதுரு. இப்ப ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க நெகட்டிவா? டிவி கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். யாரும் ஒரே மாற்றம் பண்ண முடியாது. மூணாவது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் மூடுங்க சார், அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போலாம் சார். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல மூடுங்க. இல்ல சார், தமிழ்நாட்டுல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நான் தப்பு. இது என் கட்சி விஜய் எங்க மச்சாவும் மாமாவும் கிடையாது. தமிழ்நாட்டு நான் சொல்லல. இருக்கிற வைன் ஷாப் வந்து திறந்து வச்சுக்கிட்டு 12 மணி வரைக்கும் போறவங்க எல்லாம் குவார்டர் கொடுத்து ஓட்டுக்கு குவார்டர் கொடுத்து மக்கள் ஏமாத்துறாங்க, மிளகா அழிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சரக்கே மூடணும். மக்கள் எல்லாம் இப்ப நீங்க ஓசியில எது கொடுத்தாலும் வாங்குவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஓசியை கொடுத்து நீங்க அடிமை ஆகிட்டீங்கன்ற. மக்கள் எல்லாம் அதிகமா யோசிக்கவே விடாம அடிமையாக்கி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? நான் ஊருக்கு போன டைம் ஆச்சு, உன்னால பேசலாம். என் பேர் வெங்கடேஷ்ல, சதன் ரயில்வே வேலை பாக்குறேன். நான் திருத்தணி. ஓகே, தேங்க்யூ.